வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துரைமுருகன் என்ன கூறினாலும் வருத்தமில்லை என நடிகர் ரஜினிகாந்த் பதில். நட்பு தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. மதிப்புக்குரிய துரைமுருகனுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள். ரஜினி உடனான நட்பு தொடரும் என உறுதி. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். பிளவுபட்ட 2 தங்கங்கள் மீண்டும் ஒட்டிக் கொண்டன. ரஜினிகாந்த் துரைமுருகன் இடையிலான சர்ச்சை ஓய்ந்து சமரசம் ஆனது குறித்து கவிஞர் வைரமுத்து பேச்சு. தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நாளை அமெரிக்கா புறப்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை. கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ் உள்ளிட்டோர் மீது மற்றொரு நடிகையும் பரபரப்பு குற்றச்சாட்டு. முதல் படத்திலிருந்தே பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க நடிகை முயற்சிப்பதாக கேரள டிஜிபி அலுவலகத்தில் நடிகர் சித்திக் புகார். பாலியல் வன்கொடுமை செய்ததாக முந்தைய புகாரில் கூறாமல் தற்போது மட்டும் நடிகை கூறுவது ஏன் எனவும் கேள்வி. மலையாள நடிகர் சித்திக் மீதான பாலியல் புகாரில் ஆதாரம் இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டலில் சந்திக்க வருமாறு சித்திக் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்ததாகவும் நடிகை ரேவதி சம்பத் குற்றச்சாட்டு. பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தும் நடிகையை யாரென்றே தெரியாது என நடிகர் ரியாஸ் கான் நியூஸ் 18க்கு பேட்டி. ஆதாரம் இருந்தால் காட்டட்டும் என்றும் பதிலடி. முதலமைச்சர் அமெரிக்கா செல்லும் போது இடைக்கால முதலமைச்சர் பதவியை துரைமுருகனுக்கு தர வேண்டும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தார். அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை. பாஜக தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற அச்சத்தால் உளறுகிறார் அண்ணாமலை. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி சாடல். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உருவ பொம்மை எரிப்பு. நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் அதிமுகவினர் போராட்டம். பொன் ராதாகிருஷ்ணன் அடம் பிடித்ததால் தான் மக்களவைத் தேர்தலில் சீட் கிடைக்கவில்லை என பாஜகவின் விஜயதாரணி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. சீனியர் லீடர் அவர் நிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டுட்டாரு, பிடிவாதமாகவும் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது கட்சியில் பல ஆண்டு காலம் பயணித்தவர் விருப்பப்படுறாருங்கிறத அவங்க வெளிப்படுத்தின பட்சத்தில் சரி அவர் நிக்கட்டும், அவருக்கு நான் பணியாற்றினேன். அந்த லிஸ்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டது. சீனியர் லீடர் அவர் நிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டுட்டாரு, பிடிவாதமாகவும் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது கட்சியில் பல ஆண்டு காலம் பயணித்தவர் விருப்பப்படுறாருங்கிறத அவங்க வெளிப்படுத்தின பட்சத்தில் சரி அவர் நிக்கட்டும். ராகுல் காந்தி சொன்னதால் தான் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததாகவும் விஜயதாரணி தகவல். கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். நீங்க ராகுல் காந்தி அவர்களை போய் பார்க்க போயிருந்தப்ப காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பு தான் கேட்டிருந்தாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கீங்க,
நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சே நீங்க ஆவர்த்தனம் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கே. பெங்களூரு சிறையில் வீடியோ கால், சிகரெட் என வசதிகளுடன் வாழும் நடிகர் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்ற ஆணை. வீடியோ வெளியான நிலையில் பரப்பன அக்ரகார சிறை அதிகாரிகள் 9 பேர் சஸ்பெண்ட். கொளத்தூரில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட 6 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 5,22,00,000 ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 4 பணிகளையும் திறந்து வைத்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றபோது அவமதிக்கப்பட்டதாக நடிகை நமிதா குற்றச்சாட்டு. எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. இந்து என்பதற்கான சான்றிதழை கேட்டதுடன் மோசமாக பேசியதாக கணவருடன் நடிகை நமிதா பேட்டி. நல்லா பொலைட்டா பாருங்க, எல்லாம் டிவோட்டிஸ் யாரும் உங்க தர்ஷனுக்காக வரல, யாரும் அந்த அதிகாரியோட தர்ஷனுக்காக வரல, அந்த கடவுளோட தர்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ரிசீவ் எவ்ரிவன் வெல். நடிகை நமிதாவிடம் கோயில் பணியாளர்கள் யாரும் நேரடியாக பேசவில்லை. நமிதாவின் கணவர் மற்றும் உடன் அழைத்து வந்தவரிடம்தான் விளக்கம் கேட்டதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரப்பு விளக்கம். விவசாயிகளின் போராட்டம் குறித்து நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் கூறியது கட்சியின் கருத்தல்ல என பாஜக விளக்கம். எதிர்காலத்தில் சர்ச்சையாகும் வகையில் அறிக்கை விட வேண்டாம் எனவும் கங்கனாவுக்கு உத்தரவு. லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கம். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 29ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மலையாள நடிகர்கள் மீது அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் குவிந்து வரும் நிலையில் தற்போது நடிகர் பாபுராஜ் மீது துணை நடிகை ஒருவர் பாலியல் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலாஜி, இன்று காலை முதலும் தொடர்ச்சியாக பல மலையாள நடிகையை தாமாக முன்வந்து தங்களுக்கு நிகழ்ந்த இந்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து தகவல் தெரிவித்து வருகின்றன. தற்போது ஒரு துணை நடிகர் தற்போது ஒரு துணை நடிகர் தனக்கு பாலியல் தொந்தரவு ஏற்படுத்தியதாக தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறார். பாபுராஜ் என்ற மலையாள நடிகர் தான் வாய்ப்பு கேட்டு சென்ற போது தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் என்று ஒரு தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதாவது மலையாள சினிமாவில் நடிப்பதற்காக முதல் படங்களில் அல்லது வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய அந்த நடிகைகள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளுக்கும் மற்றும் பாலியல் சீண்டலுக்கும் உள்ளாக்கப்படுவதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் பாபுராஜ் தான் வாய்ப்பு கேட்டு சென்ற போது அவரது இல்லத்திற்கு தன்னை அழைத்ததாகவும் தனது இல்லத்தில் தனது ஒரு அறையில் அமர்ந்திருக்கும் போது பாபுராஜ் தன் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதற்காக முயற்சி செய்ததாகவும் தான் அங்கிருந்து தப்பித்து ஓடியதாகவும் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த துணை நடிகையானவர் எழுத்துப்பூர்வமாக எந்த புகாரும் தான் வழங்கவில்லை. அவர் மலையாள சினிமாவில் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் என்பதால் தன்னை போல ஒரு புது நடிகர்கள் கொடுக்கும் புகார்கள் பெரிதும் பேசப்படாது என்பதால் புகார் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று காலை தொடங்கி இது இரண்டாவது, அதாவது மலையாள சினிமாவில் இரண்டாவது நடிகர் தாமாக முன்வந்து தான் இந்த பாலியல் சீண்டலுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டதாக புகார் அளித்திருக்கிறார். பாலா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.